குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், அரோமா தெரப்பியோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். இப்போ இதில் அரோமா தெரப்பி அப்படின்னா என்ன? அரோமானாலே ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸை பயன்படுத்தி நம்ம ஒரு தெரப்பி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த அரோமா தெரப்பி அப்படிங்கிறது. இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரோமா ஆயில்ஸ் 65 அரோமா ஆயில்ஸ் எப்படி பயன்படுத்தலாம், அதோட மருத்துவ குணங்கள்லாம் என்ன, என்னென்ன மாதிரி இஷ்யூஸ்க்கு நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும் இருக்கும். அதுக்கப்புறம் கெரியர் ஆயில்ஸ், அரோமா ஆயில் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. டிஃப்யூசர்லன்னா நம்ம அதை ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம டிஃப்யூசரில் போட்டு பயன்படுத்தலாம், எலக்ட்ரிக்கலாக இருந்தாலும் சரி, மேனுவலாக இருந்தாலும் சரி. ஆனால் வந்து இதே நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்றோம் அப்படின்னாக்கா அதை வந்து கெரியர் ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ அந்த கெரியர் ஆயில்னா என்ன, அது எதனால அதை பயன்படுத்துறோம், எந்த அளவு அரோமா ஆயிலுக்கு நம்ம எவ்வளோ அளவு கெரியர் ஆயில் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தணும், கலந்து பயன்படுத்தணும், இதை எல்லாமே வந்து இந்த அரோமா தெரப்பி கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அரோமா ஆயில்ஸ், கெரியர் ஆயில்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் அரோமா ஆயில்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் நடுப்புற இன்பிட்வீன்ல வந்து சில காம்பினேஷன்ஸ் பார்ப்போம். என்ன மாதிரி காம்பினேஷன் ஆஃப் அரோமா ஆயில் நம்ம வந்து என்ன மாதிரி இஷ்யூஸ்க்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். திரும்ப அகெயின் அரோமா ஆயில்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா கண்டினியூஸா அரோமா ஆயில் மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஸோ இன்பிட்வீன் நம்ம காம்பினேஷன்ஸும் பார்ப்போம். ஸோ காம்பினேஷன்ஸ் நிறைய எயில்மெண்ட்ஸ்க்கு காம்பினேஷன் இருக்கு. இப்போ கிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்ஸ்க்கு வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, சில கிட்ஸ்க்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி அரோமா ஆயில் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு சிலருக்கு வந்து அந்த ஏடிஹெச்டி இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அந்த ஏடிஹெச்டி இஷ்யூஸ்க்கு நம்ம என்ன மாதிரி அரோமா ஆயில்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேரிகோஸ் வெயின் இஷ்யூ இருக்கு, அப்புறமா ஹெட்ஏக்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி மோஸ்ட்லி காமனாக நம்ம ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து காம்பினேஷன்ஸ் பார்ப்போம். அப்புறம் அட் த எண்ட் ஆஃப் த 10 கிளாஸஸ் வந்து அந்த புக்கு கொடுத்துருவேன், நான் பிடிஎஃபாக கொடுத்துருவேன், அரோமா தெரப்பி புக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அதில் வந்து இன்னும்